Hi friends, வணக்கம் and welcome to Travel Spot Tamil. டேஞ்சர் ஜோன் ஆழமான பகுதி அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ சேஃப்டியாக பீஸ்ஃபுல்லாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். மங்கி ஃபால்ஸை கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வால்பாறை நோக்கி நாங்கள் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. Get off your seat, clap your hands to the beat, grab your champagne glass tonight. We toast to freedom in the Caribbean, yeah, in the Caribbean, yeah. Dance, 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 smoke, 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 fire it up, let. விஷுவல் ட்ரீட்மெண்ட் கேள்விப்பட்டிருப்போம். அதை விஷுவலாக ஃபீல் பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த ஹேர்பின் பென்சில் ரைட் பண்ணி ரசித்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு சீனரிஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது. We'll drink honey by the ocean, it's our favorite potion. Come on baby, let me tell you one time that our days will never end, yeah. No, our days will never end, yeah. No, come on. ரோட்ஸ் எல்லாம் ரொம்பவே குறுகலாக இருக்குது. ரேஷ் டிரைவிங் ரொம்பவே ஆபத்தானது. பஸ் எங்களை ஆல்மோஸ்ட் கிராஷ் பண்ணுற மாதிரி தான் போகுது. நாம் இப்போ அட்டைக்கட்டி ரீச் ஆகிட்டோம். மேலே இருக்க ஃபஸ்ட் வில்லேஜ் இது தான். எங்கேயும் ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது. ஸோ 6 o'clock மேலே யாரையுமே கீழே இறக்க மாட்டாங்க, மேலேயும் போக முடியாது. இது ஃபுல்லி ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ ரொம்ப சேஃப்டியான இடம். மேலே போகும்போது இந்த மாதிரி சிம்பிள்ஸை பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியை ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஏன்னா எலிஃபெண்ட்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணுற மாதிரியான சிம்பிள்ஸ் இது. எலிஃபெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல கிராஸ் பண்ணுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதனால் பார்த்தே போகிறது ரொம்பவே நல்லது. வாட்டர் ஃபால்ஸ் எஸ்டேட் நம்ம ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா குடில் இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஒரு பிரேக் எடுத்து டீ சாப்பிட்லான் இருக்கோம். இந்த இடத்துல ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்குது. ஒரு சின்ன நீரோட ஓடுது. ஸோ அதில் ஒரு சின்ன பார்க் மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்க முடியாது, வாட்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம். ஸோ இடம் நல்லாயிருக்கு.
கீழேருந்து ஒரு டிரைவிங்கில் வரும்போது மேலே நிப்பாட்டி ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல இடமா இது இருக்குது. சொல்லுங்கள், உங்கள் பேர் என்னங்கய்யா? பேர் சின்னப்பன். சரிங்க, இங்கே எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? நாங்கள் 3 தலைமுறையாக இருக்கிறோம் இந்த எஸ்டேட்டில். சரிங்க, சரிங்கய்யா. இப்போ வால்பாறை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது சொல்ல முடியுமா? வால்பாறைன்னு சொன்னால் 1825 இந்திய நாடு வந்து வெள்ளக்காரங்கையில் இருக்கும் பொழுது, அடிமையாக இருக்கும்போது ஆங்கிலேயர்கள் வந்து அங்கலக்குறிச்சிங்கிற இடத்துல வந்து டென்ட் அடிச்சு இருந்திருக்காங்க. இருந்து அதுக்கு பின்னாடி அந்த பேர் வந்து ஆங்கிலக்குறிச்சி தான் அந்த காலத்துல. அதுக்கு பின்னாடி இப்ப அங்கலக்குறிச்சின்னு ஆச்சு. அங்கிருந்து அவங்க தங்கித்தான் இந்த மலையை கண்டுபிடிச்சு தேயிலை போடுறதுக்கு எல்லாம் வந்து மலைகளை காடுகள் அழிச்சு, அந்த கால ஜெயில் கைதிகளை வச்சு காடுகள் எல்லாம் அழிச்சு, வனமா இருந்ததை மரங்களெல்லாம் வெட்டி அழிச்சு தேயிலை புதுத்தோட்டங்கிற எஸ்டேட்ல வந்து ஃபர்ஸ்ட் காப்பியை உண்டு பண்ணியிருக்காங்க 1835. காஃபி ஃபர்ஸ்ட் எல்லாமே காப்பி தான். அதுக்கு பின்னாடி காப்பி பின்னாடி தான் தேயிலை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அப்போ இங்க மொத்தம் வந்து 64 எஸ்டேட் இன்னைக்கு இருக்கு தேயிலை தோட்டங்கள் வால்பாறை சுத்தி. சரிங்க, இப்போ வந்துட்டு வெறும் தேயிலை தோட்டமா இருந்த வால்பாறை வந்துட்டு சுற்றுலா தலமா மாறினது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சுற்றுலாங்கிறது வந்து எப்படின்னு கேட்டா, இங்க வந்து மக்களுக்கு வந்து எந்த விழிப்புணர்வு கிடையாது. தேயிலை தோட்டத்துல வேலை செய்ய வீட்டுக்கு வர இந்த மாதிரி இருந்தனாலதான் இதை ஒரு சுற்றுலாத்தலமாக்குனா மக்கள், வெளியுலக மக்கள் வருவாங்க போவாங்க. அப்போ ஒரு வியாபாரம் நல்ல தொழில் நோக்கத்தோடு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த டவுன் பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பெரிய பெரிய பில்டிங் கட்டி இன்னைக்கு ரூம்ஸ் எல்லாம் போட்டு சுற்றுலா பயணிகள் தங்கறதுக்கு வழிவகை செஞ்சிருக்காங்க. இங்க என்னென்ன சுற்றுலாத்தலம் இருக்குன்னு நீங்க சொல்ல முடியுமா? சொல்றேங்க. சோலையார் டேம் இருக்கு, அடுத்து நீரார் டேம் இருக்கு, வெள்ளமலை டனல் இருக்கு, அப்புறம் கூழாங்கல் ரிவர் இருக்கு, நல்லமுடி பூஞ்சோலை இருக்கு, அங்க வியூ பாயிண்ட் இருக்கு, பாலாஜி டெம்பிள் இருக்கு, வெள்ளை விநாயகர் கோவில் இருக்கு, அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் இருக்கு, அப்புறம் குரங்கு நீர்வீழ்ச்சி அங்க வந்து குளிக்கிறதுக்கு இடம் உள்ள ஸ்தலம். அதுக்கு அடுத்து 9வது வியூ பாயிண்ட் அது இருக்கு. அப்புறம் அதுக்கு மேல வந்தா டைகர் ஃபால்ஸ் இருக்கு, அதுக்கு மேல வந்தா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. ரீஜன் வந்து நமக்கு வந்து பாதுகாப்பு இல்ல அப்படினு சொல்றீங்களா? இங்க வால்பாறையில ஃபாரஸ்ட், வால்பாறை வந்து ஃபாரஸ்ட் ரீஜனை சுத்தி தான் இருக்கு. ஆனா ஃபாரஸ்ட்காரங்க பாதுகாப்பு இதுக்கு இந்த வனக்காவலர்கள் எல்லாம் போட்டு எல்லாம் வனத்தை சுத்திட்டு நமக்கு இங்க யானை பிரச்சனை, கரடி, சிறுத்தை, புலி இவங்களெல்லாம் உபத்திரங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கு. மிருக மக்களை வந்து நிறைய இடத்துல யானை மிதிச்சு கொள்ளுது, சிறுத்தை அடிக்குது, கரடி அடிச்சு கொண்டுட்டு இருக்கு. நிறைய இந்த மாதிரி விபத்துகள் நடந்துட்டு இருக்கு. யானைகளுக்கும் புலிகளுக்கும் தான் இங்க அச்சம் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க? ஆமா, அச்சம் இருக்கு. இதனால பயந்தா வாழக்கூடிய சூழ்நிலையா இந்த வால்பாறை பகுதி மக்கள் இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இரவு நேரங்கள்ல வந்து இங்க போக்குவரத்து வந்து உங்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்றதுதான் நீங்க சொல்ல வர்றதா? இரவு நேரத்துல போக்குவரத்துல இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா தடங்கள் எல்லாம் கிடையாது. ராவும் போலும் வண்டிகள்லாம் போயிட்டு தான் இருக்கு. இப்போ வந்துட்டு பெரிய வாகனங்கள், லாரி, பஸ் அந்த மாதிரி இதுக்கு பாதுகாப்பு இருக்கு. இப்போ இருசக்கர வாகனம், சின்ன கார் அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குமா? பாதுகாப்புங்கிறது இல்ல. நம்மளா பார்த்து பாதுகாப்பா ஓட்டிக்கணும், போய்க்கணும், வந்துக்கணும். மிருகங்கள் வந்துச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கான ஏதாவது வழி உங்களுடைய கருத்து ஏதாவது? தடுக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட் அரசாங்கமே வந்து அதுக்கு தகுந்த வாகனங்களை வச்சிருக்காங்க. யானைகள்லாம் குடியிருப்பு பகுதிக்குள்ள வந்துச்சுன்னா அதை மீண்டும் வனத்துக்குள்ள துரத்துக்கு அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. அவர் சொன்னது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று நடந்துட்டுருக்கு, ப்ரீ வெட்டிங் ஷூட் கூட நடந்துகிட்ருக்கு. ஸோ பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நம்ம வாட்டர்ஃபால் எஸ்டேட்லேருந்து மேலே போக போகிறோம். இப்போ நம்ம வாட்டர்ஃபால் தாண்டி மேலே ஏறிட்டு இருக்கோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நாங்கள் ரைடர் சேஞ்ச் பண்ணிட்டோம். இங்கே ரைட் பண்ணுறது ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக எக்ஸைட்டடாக இருக்குது ரொம்பவே. இந்த சீனரி பார்க்கவே ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குது. இங்கே நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் கூட பண்ணுறாங்க. இந்த இடத்துல ரைட் பண்ணுறதுக்கு ஒரு தனி மூட் க்ரியேட் ஆச்சு. ஸோ இங்கே ஒரு சோலோ ரைட் பண்ணலான்னு சொல்லி 2 பேரும் செம்மையாக ஒரு சோலோ ரைட் பண்ணோம்.
இந்த பெண்டில் ஒரு ஸ்டாச்சு இருக்குது. ஸோ அதை ஒட்டி பார்க்கிங் ஏரியா இருக்குது. ஸோ வேனில் பஸ்ஸில் வர்றவங்க எல்லாமே இங்கே நிப்படி ரெஃப்ரெஷ் ஆகுறாங்க. ஸோ ஃபேமிலியாக வந்து இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல இடமா இருக்குது. ஸோ இட வசதி இருக்குது, இங்கே நல்ல பார்க்கிங் நல்ல இட வசதி இருக்குது. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இங்கேருந்து ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம். இப்போ நம்ம ஒரு சர்ச்சில் இருக்கோம். ஸோ சாமி கும்பிட்டு அப்படியே மேலே கிளம்பலான் இருக்கோம். நாம் இப்போ வால்பாறை சிட்டி ரீச் பண்ணிட்டோம். இதான் வால்பாறை டவுன். ஸோ இங்கே ஷாப்ஸ் எல்லாமே நமக்கு நிறையா ஷாப்ஸ் இருக்குது. ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் இங்கே பண்ணிக்கலாம். அவுட்டர் ரீஜன்ஸில் எதுவுமே கிடைக்காது. ஒரு எக்ஸைட்டடான, ஹாப்பியான, ஒரு த்ரில்லிங்கான, ரொம்பவே தரமான ஒரு ரைடை பிளான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வால்பாறை வரலாம். ஏன்னா அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நாங்கள் இப்போது கூழாங்கல் ரிவர் பார்க்க போகிறோம். கூழாங்கல் ரிவர் ரீச் ஆகிட்டோம். இங்கே ஒரு அட்டகாசமான இடம் கிடச்சிருக்கு நம்ம டென்ட் போடுறதுக்கு. ஸோ இங்கே ஒரு டென்ட் மேக் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அங்கே டென்ட் போடலாம். Ocean, it's our favorite potion. Come on baby, let me tell you one time that our days will never end, yeah. No, our days will never end, yeah. No. Come on baby, let me tell you one time that our fire got a love it and you never break apart. And we moving away to the sea, moving away, can't you see? There won't be one more time. So கிட்டத்தட்ட 1 hour ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது லன்ச் டைம். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆயிடுச்சு. ஸோ பயங்கரமாக பசிக்குது. இங்கே பக்கத்துலேயே ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. லஞ்சை முடிச்சாச்சு. கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் குளிக்க போகிறோம். கூழாங்கல் ரிவர் வேறு இருக்குது. தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்குது. வெயில் டைம் வேறு. ஸோ நல்லாயிருக்கும் நம்புகிறேன். வால்பாறையிலேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்குது. நீங்கள் இதை வால்பாறை டவுனில் நீங்கள் நடந்து கூட வரலாம். அப்படி நடந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல டீ எஸ்டேட் வழியாக நீங்கள் வந்து ஒரு நல்ல என்வரான்மெண்ட்டோடு நீங்கள் நடந்து வரலாம். கூழாங்கல் ரிவரோட வியூ உங்களுக்காக. கூழாங்கல் ரிவருக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நீரார் டேம். அங்கேருந்து ஜஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸில் நம்ம இங்கே நீரார் டேம் ரீச் ஆகிடலாம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் ரீஜன். எலிஃபென்ட்ஸ் எல்லாமே நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது கண்ணில் தெரியாதான் இப்போ பார்ப்போம். இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் எல்லாமே ரொம்பவே மோசமாக இருக்குது. ஆஃப் ரோடிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நம்ம நீரார் டேம் ரீச் ஆகிட்டோம். இதுதான் அந்த நீரார் டேம். சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபாரஸ்ட் தான். இங்கே ஃபுல் ஃபாரஸ்ட் தான். மவுண்டன்ஸ் அந்த மாதிரி கூட கிடையாது, கம்மியாக தான் இருக்குது. டீப் ஃபாரஸ்ட்டாக தான் இருக்குது. தண்ணிலாம் கம்மியாக தான் இருக்குது. ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது. டூரிஸ்ட் யாருமே இங்கே இல்லை. இது கொஞ்சம் டேஞ்சர் ஜோன். அதுவும் ஈவினிங் டைம்ன்றனால டேஞ்சர் ஜோன்னால யாருமே இப்போ இங்கே விசிட் பண்ண வரல. பிகாஸ் எலிஃபென்ட்ஸோட அட்டகாசம் இங்கே அதிகமாகவே இருக்குன்னு சொல்லி கேள்வி. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மக்களும் ரொம்ப கம்மி தான். கடைகளும் ரொம்ப பெருசாக இல்லை. ஒரே ஒரு கடை மட்டும் தான் இருக்குது. அண்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே மெயின்டெனன்ஸ் ஆளுங்க கூட யாரும் இல்லை. அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல சீனரி இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் நடுவில் ஓடுற அந்த நீரார் ரிவரை வந்து நம்ம நல்லா பார்க்கலாம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குது. ஸோ நீங்கள் கப்புள்ஸாக வந்தீங்கன்னா இங்கே நல்லா என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் டேஞ்சரான இடம் தான். பட் ப்ராப்பர் சேஃப்டி தான் நம்ம இங்கே வரலாம். நல்ல டே டைமில் மக்கள் இருக்கிற டைமில் இங்கே வர்றது ரொம்ப நல்லது. அண்ட் இப்போ ரொம்பவே இருட்டிருச்சு. இங்கே 13 எலிஃபென்ட்ஸ் வரை இறங்கிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த இடத்த விட்டு நாங்கள் இப்போ வால்பாறை டவுனுக்குள்ளே போக போகிறோம். வால்பாறையில் ஃபஸ்ட் டேவோட எண்டில் நம்ம கூழாங்கல் ரிவர், நீரார் டேம், மங்கி ஃபால்ஸ் இந்த மாதிரியான இடத்த பார்த்துருக்கோம். ஸோ யானையோட அட்டகாசம் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறனால நாங்கள் சீக்கிரமாக ரூமுக்கு திரும்புகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்களை சீக்கிரம் போக சொல்லிட்டாங்க. சிட்டி டவுனுக்குள்ளே போக சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நைட் ஸ்டே பண்ண போகிறோம்.
அண்ட் நாளைக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், என்னென்ன பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோன்ற அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Caribbean, yeah, in the Caribbean, yeah. Dan, 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 smoke, 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 fire it up, let our lanterns paint the night sky red. Paint the night sky red, yeah, yeah. We'll drink honey by the ocean, it's our favorite potion. Come on baby, let me tell you one time that our days will never end, yeah. ஸோ ஸ்டே டியூன், இது உங்கள் ட்ராவல்ஸ் ஃபார் தமிழ்.